1,00,000 ஆனால் எங்களாலலாம் வாங்க முடியாது தம்பி. நாங்களே டெய்லி வேலைக்கு போயிட்டு தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எப்படி வாங்க முடியும்? பார்த்ததுலே வந்து தங்கம் விலை ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னா எந்த விலை, எந்த டைம் சொல்லுவீங்க? எனக்கு மேரேஜ் ஆகும்போது வெறும் 4,000 தான் இருந்தது. இப்போ 1,00,000 ரூபா ஏறி இருக்கு. ஆமாம். தங்க வேலை வந்து எங்களை மாதிரி ஆளுங்க வாங்குறது கஷ்டம்தான். நடுத்தர மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். இது மாதிரி பணக்காரங்க ஓரளவுக்கு வாங்கலாம். ஆனால் எங்களை மாதிரி தினக்கூலி, மாத சம்பளம் அதெல்லாம் கஷ்டம். அவங்களால சுத்தமாக தங்க வேலை பக்கமே போக முடியாது. இது அதிகம்தான். இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் இது அதிகம்தான். அது உண்மைதான். அதே மாதிரி இப்ப நீங்க தங்கத்துக்கிட்ட பார்த்ததுல வந்து ரொம்ப இந்த கம்மியா இருந்த தங்க விலைன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ வந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருக்கும். 25 வருஷத்துக்கு முன்னா ஒரு சவரன் 5,000 ரூபாய். அவ்வளவுதான் இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. நானே வாங்கினேன், ஒரு சவரன் செயின் வாங்கினேன். 5,000 ரூபாய் தான். 25 வருஷம் இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி வாங்கினேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஏறிச்சு. 10, 12 அப்படி வந்தது. கால் சவரம் வாங்கினாலே ஒரு 5 ரூபா 6 ரூபாய் தான் வரும். 6,000 ரூபாய் கால் சவரம் வாங்கினேன். இப்போ அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, தங்கம் விலை பாத்தீங்கன்னா 1,00,000 வந்துருச்சுன்னு. இப்ப வந்து உங்களுடைய கருத்து என்னன்னு எப்படி? தங்கம் வந்து 1,00,000 அந்த காரணமே வந்து உலக நாடு வந்து நம்ம வல்லரசு நாடு அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசியல் வந்து பண்றாரு. அவர் வந்து டாலர் செல்லாதுன்னு சொல்லிட்டு தங்கத்துல வந்து எல்லாத்தையும் வந்து வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. மொத்த இன்வெஸ்ட் முதலிடம் தங்கத்தை வாங்கி குவிச்சிட்டாரு. டன் கணக்கில் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ அங்கேருந்து நம்ம இந்திய நாடு வாங்குதுன்னா அவங்க போடுற வரியும் அது எல்லாம் சேர்த்து நம்ம நடுத்தர மக்கள் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து தங்கத்தில் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். நிலம் வந்து என்றைக்கும் வந்து குறையாது, ஏறும். தங்கம் வந்து குறையும். நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அது நஷ்டத்தை கட்டாக கொடுத்துட்டு போகணும். திருப்பி கொடுத்தோம்னா விற்கிறோம்னா நஷ்டத்தை கொடுக்கணும். நிலம் அப்படி கிடையாது. நிலத்து மேலே போட்டோம்னா நிலம் என்றைக்காக இருந்தாலும் ஃபியூச்சர் பின்னாடி சன்னதிகளுக்கு ஃபியூச்சர் நில மதிப்பாக போயிட்டு இருக்கோம். அதனால் மக்கள் வந்து தங்கத்து மேலே முதலீடு தங்கத்துக்கு வந்து கவனத்தை வந்து குறைக்கணும். மக்களும் தங்கத்து மேலே மோகத்தை காட்டுறத குறைக்கணும். தங்கத்தில் பண்ணுறத லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். அது நல்ல ஒரு பெனிஃபிட். தங்கத்தை விட லேண்டு வந்து நல்ல பெனிஃபிட். ஆனால் அதே மாதிரினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த வரைக்கும் கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுப்பா அப்படின்னா எந்த விடத்தை சொல்லுங்கள்? கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2005, 2002, 2010, 2015 வரைக்கும் தான் நல்லா இருந்தது. அதுக்கு மேலே தான் போச்சு. 2000 இருந்துச்சு. 2002, 2001 வந்து 2,300, 2,400 வந்தது ஒரு பவுனு. ஒரு பவுன் வந்து 2,300, 2001, 2004. அதுக்கப்புறம் நல்லா படிப்படி அப்படியே ஏற ஆரம்பிச்சிச்சு. மக்கள் வந்து கோல்டில் வந்து ரொம்ப இறங்கிட்டாங்க. என்னென்ன சொல்லிட்டு இப்போ தங்க விலைலாம் எதுவும் எங்களால் ஏழைப்பாவங்களாம் வாங்க முடியாதுன்னா நாங்களே 100, 200 கஷ்டப்பட்டு வரோம் ஒரு நாளைக்கு. இதை நான் தங்கத்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால எங்களால் தங்கத்தை நினைக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது எங்களால். அதே மாதிரி நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்க விலை எந்த விதத்தில் குறைஞ்சிருந்துச்சு? ஆமாம், நான் 2,200 ரூபா. 2,200 ரூபா. ஆமாம், நான் வாங்கணும் போது சின்ன வயசு இல்லை, நான் வாங்கும்போது 25 வயசு இருக்கும். அப்போது எவ்வளோ இருந்துச்சு? 2,225 ரூபா வந்தது. 81ல் 1,200 ரூபாய் இருந்தது ஒரு தங்கம். இன்னைக்கு 1,00,000 ரூபாய் வந்துருக்கு. அது இப்படி ஏறின்னு இருந்தால் எப்படி ஆகிறது? எப்படி வாங்க முடியும்? எப்படி கல்யாணம் காட்சி பண்ண முடியும்? அதனால ஒன்றும் பாதிக்கப்பட போகிறதில்லப்பா. பொதுவாக நமக்கு தெரியும். முதல்ல நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது 1,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு விவரம் தெரியும் போது 4,000 ரூபாய் இருந்தது. அப்புறம் 2020 போது ஒரு 20,000 ரூபாய் இருந்தது. இப்போ ரொம்ப குயிக்காக ஏறி இருக்கு. தேவை எல்லாமும் விலையேறும்போது அதுவும் ஏறிடுச்சு. யாருக்கு தேவையோ அவங்க வாங்குவாங்க. ஆல்ரெடி தங்கம் வாங்கி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அசட்டாக இருக்கும். எப்படி லேண்ட் வேல்யூனா 20 வருஷத்துக்கு முன்னாடி 3,00,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 3 கோடியாக மாறி இருக்கு. அது மாதிரி எதுவும் ஒரு வளர்ச்சி தான். அதனால் யாருக்கும் ஒன்றும் இல்லை. இந்த கல்யாணம் அது பொதுவாக இந்த தமிழ்நாட்டில் பொறுத்தவங்களுக்கு இந்த திருமணம் இந்த மாதிரி விசேஷம் வைக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே நகை அந்த மாதிரி போட்டிருந்தவங்களுக்கு திருப்பி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நம்மளா வளர்த்துக்கிட்ட ஒரு அப்சஷன் தான். மற்ற கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுலாம் தங்கம் வாங்கி வைக்கணும்னு கிடையாது. நம்ம அந்த காலத்துலேருந்து எல்லாம் தங்கம்னா வசதின்னு சொல்லி அது வாங்க தான் அதுக்கு ஏற்ற ரேட்டும் அதிகமாகுது. ஸோ என்னை கேட்டால் இப்போ டைமண்டு பிளாட்டினம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் யாரும் முன்னெல்லாம் வாங்கினது கிடையாது. பட் இப்போ பீப்புள் வாங்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறோம். ஸோ தங்கம் தான் வாங்கணும் கிடையாது, வெள்ளி கூட வாங்கலாம். ஜஸ்ட் மனசு தான் முக்கியம், அவ்வளோதான்.
இல்லைன்னா 10 பவுன் வாங்குற இடத்துல 5 பவுன் வாங்கலாம். நம்ம இஷ்டம் தான், நம்மளா வளர்த்துக்கிற ஒரு அப்சஷன் தான் இது. அப்படி பார்த்தாக்கா கல்யாணத்தப்பெல்லாம் வந்து கரெக்டாக நகை போடணும் அப்படின்னு சொல்றாங்களா, அதை பத்தி என்ன? இல்லை, அதுதான் சொல்கிறேன். 10 பவுன் போடணுன்னு அது நம்மளா ஒரு போட்டுக்கிற ஒரு அசம்ஷன் தான். அது ஏன் 10 பவுன் போடுற இடத்துல 5 பவுன் போடுறதுக்கு முடியாதுங்களா? இல்லை, அந்த தங்கம் போடுற காசுக்கு நீங்கள் அந்த காசா பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களாவது அட்லீஸ்ட் வேறப்படியே நல்லபடியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா நான் ஒன்றும் பெருசாக நகை வாங்குறதில்ல. ஸோ எனக்கு அந்தளவுக்கு அதை பற்றின ப்ரைஸோ அதை பற்றின ரேட்டோ எனக்கு அந்தளவுக்கு தெரில. பட்டு தங்கம் வந்து அந்த அதிக அளவுக்கு வாங்குறது எனக்கு கேட்டால் டூ மச். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸில் இருக்கிற ஐ மீன் பேங்க்ஸில் இருக்கிற கோல்டை விட இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற கோல்டு தான் அதிகம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த வரைக்குமே வந்து தங்க விலை வந்து எப்போ குறைஞ்சிருந்துச்சு? இயர்லி ஏறினே தான் இருக்குது. அது குறையிற மாதிரி என்னைக்கும் தெரியல. குறையிறன்னா ஒரு 1000 ரூபா 500 ரூபா குறையும், திரும்ப அப்படியே 2000 3000 ஏறும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மத்திய அரசாங்கம் தான் வந்து குறைக்கணும். நகை ரேட்டு இருக்கிற ஏறி போக சாதாரண ஒரு கூலி தொழிலை எப்படி எடுப்பாங்க? இது வந்து இருக்கப்பட்டவங்க தான் நகை எடுத்துட்டு சேர்த்து வைப்பாங்க. சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவங்க வந்து தன்னுடைய மகள் திருமணத்துக்காக எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து மத்திய அரசாங்கம் இது குறைக்கணும். மத்திய அரசுடைய வேண்டுகோள் இது. இப்போ நீங்கள் பார்த்ததுல வந்து ரொம்ப கம்மியாக இருந்த தங்கம் ரேட் என்ன? ஆமாம், ஒரு சவரம் வந்து நான் பார்த்த வரைக்கும் 7000 ரூபா இருந்தது. இப்போ எனக்கு 48 வயசு. கால் சவரம் வந்து இல்லை 3000 இருந்தது. கால் சவரம் வந்து 750 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். நான் 3000 உள்ள ஒரு சவரம் நகை இன்றைக்கி வந்து 1 லட்சம் தாண்டுது. அதனால் வந்து பணக்காரன் தான் இருக்கிறாங்க, ஏழை தான் இருக்கிறாங்க. இது வந்து மத்திய அரசாங்கம் தான் இது தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து குறைக்கணும். மத்திய அரசாங்கம் மனசு வச்சா தான் இது குறைக்கும். இருக்குது நகை ரேட்டுங்களா வந்து ஏறி தான் போகுது, இறங்க மாட்டேது. எல்லா பொருளாதாரம் ஏறி இருந்தாலும் ஏழை மக்களுடைய நிலைமை கீழே தான் இருக்குது. அதுக்கு முன்னேற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் நகை ரேட்டு மற்ற எல்லா பொருளாதாரத்தையும் கம்மி பண்ணி வரணும்.